காலையிலேருந்து நீங்கள் எதுவுமே சாப்பிடல. உட்காந்த இடத்துல எதையோ பற்றி யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்க. என்னன்னு கேட்டால் பதிலும் பேச மாட்டேங்கிறீங்க. என்னதான் ஆச்சு உங்களுக்கு? ஏன் அப்படி இருக்கீங்க? எதை பற்றி யோசிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியுது. ஆனால் அதுக்கு நான் என்ன முடிவு பண்ணுறதுன்னு தெரியல. என்ன மாமா, என்ன பண்ண போகிறீங்க? சொல்லுங்க மாமா. என்ன பண்றது ராசாத்தி? அங்க கூட பிறந்த தங்கச்சி தான் பெத்த பிள்ளைகளுக்காக காது குத்து வைக்க பத்திரிக்கை படைக்க குலதெய்வம் கோயிலுக்கு போறா. ஆனா அதுக்கு என்னால உரிமையோட போக முடியலையம்மா. இது நான் வாங்கி வந்த வரமா இல்ல சாவமா? எனக்கு என்ன பண்றதுனே தெரியல. என்ன மாமா, எந்த முடிவாக இருந்தாலும் டப்பு டப்புன்னு எடுக்கிற ஆளு நீங்கள். இதுக்கு ஏன் இவ்வளோ நேரம் யோசிக்கிறீங்க? இத்தனை வருஷமா அவளை நீங்கள் ஏறெடுத்த கூட பார்க்கல. அவள் எப்படி இருக்கா ஏதா இருக்கான்னு இந்த பக்கத்து தெருவில் இருக்கிறவளை கூட பற்றி நீங்கள் நினச்சி பார்க்கல. ஆனால் இப்போ நீங்கள் அவளை பற்றி கவலைப்படுறீங்கன்னா அப்போ உங்களுக்கு போகணும், தான் பிள்ளைகளுக்கு செய்யணுன்ற ஆசை இருக்குல்ல. அப்புறம் ஏன் மாமா, என்ன உங்களை தடுக்குது? தடுக்கிறதே என் தன்மானம் தானே. இத்தனை வருஷமா வீராப்பா இருந்தான், இப்ப எதுக்கு தங்கச்சி கூட சேர்ந்தான்னு ஊர் உலகம் என்னைய பத்தி என்ன நினைக்கும்? அப்போ ஆமாம், ஊர் உலகம் கிடக்கு ஊர் உலகம். ஊர் உலகத்துக்காகவா நம்ம வாழுறோம்? மாமா, எது சரியோ எது தப்போ அது நமக்கு சரியாக இருந்தால் சரிதான். அது நம்ம மனசுக்கு தப்பாக இருந்தால் தப்பு தான். அடுத்தவங்க என்ன நினைப்பாங்க, அடுத்தவங்க என்ன பேசுவாங்கன்னு அதை பற்றி ஒரு நாளும் யோசிக்கக்கூடாது மாமா. வாழ்க்கையே தொலைச்சிட்டு முத்து வந்து வீட்டுல இருக்கா. நான் அங்க போய் எப்படிமா அவ நல்லா இருக்கணும்னு வாழ்த்திட்டு வர்றது? முத்து முத்து முத்து, ஐயோ, நீங்கள் அவளால் தான் முக்காவாசி வீணா போகிறீங்களே. இல்லை, தெரியாமல் கேட்குறேன். என் அண்ணனுக்கு என்ன குறைச்ச நீங்களே சொல்லுங்கள். ஆ, ஏதோ இப்போ உடம்புக்கு முடியாதால வேலைக்கு எதுவும் போக முடியல. வேலைக்கு போகலனாலும் ஏதோ விவசாய வேலைக்கு போய் அண்ணனைய பொழுத ஓட்டுறதுக்கு ஏதோ குண்டு சட்டியில் குதிரை ஓட்டுற மாதிரி குடும்பத்தை நடத்த முடியும். இதை விட ஒரு ஆம்பளைக்கு ஒரு குடும்பத்தை நடத்த என்ன மாமா வேணும் சொல்லுங்க மாமா. எல்லார மாதிரியும் குடிகாரனா இல்லை கூத்தடிக்கிறவனா? அப்படிப்பட்ட என் அண்ணன் கூடயே உங்கள் தங்கச்சியால் குடும்பம் நடத்த முடியல. நீங்கள் வேற என் மாமா அவளை பற்றி பேசிக்கிட்டு. மனசுக்கு பிடிச்ச வாழ்க்கைன்னு ஒண்ணு இருக்குல்ல. என்னதான் கோடி கோடியா காசு பணம் இருந்தாலும் மனசுக்கு பிடிச்சவங்க கூட வாழ்றதுதான் வாழ்க்கை. உங்களுக்கு நான் இன்னும் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஏமாம்மா, இப்போ எல்லாரும் என்ன மனசுக்கு பிடிச்சவங்க கூடயே வாழ்ந்துட்டு இருக்காங்க? ஆ, சொல்லுங்க, எல்லாரும் மனசுக்கு பிடிச்சவங்க கூட வாழ்கிறாங்களா? ஏதோ அறியாத வயசில் டக்ளஸ் மேலே விருப்பப்பட்டுட்டா, அது யார் மேலே தப்பு? அவன் மேலே தானே தப்பு. டக்ளஸும் தங்கமும் லவ் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சு முத்தி இடையில பொந்தது யார் மேலே தப்பு? சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க மாமா. அவனை உனக்கு கல்யாணம் பண்ணி தாரேன்னு முத்துக்கிட்ட சத்தியம் பண்ணனே. ஆனா அந்த சத்தியத்தெல்லாம் வீணாக்கிட்டு இந்த பிள்ளை இப்படி பண்ணி நம்ம குடும்ப மானத்தையே வாங்கிடுச்சே. மாமா, உங்கள் தன்மானத்தை விட்டு இறங்கி வராம சமாளிக்கிறேன்ற பேரில் என்னென்னவோ பேசுகிறீங்க. ஏன் மாமா, இப்போ நீங்கள் காது குத்து பத்திரிக்கை படைக்க வாரீங்களா இல்லையா? நீங்கள் வருவீங்கன்னு ஊர் முழுக்க அவள் தண்டோரை அடிச்சுக்கிட்டு நிற்கா. பாவம் மாமா, ஒருத்தியை பார்த்துட்டு ஒருத்தி வாழ்க்கையை வீணாக்கிடாதீங்க. எழுந்து கிளம்புங்க மாமா, போகலாம். உங்கள் கௌரவம், அந்தஸ்து, வீராப்பு, வைராக்கியன்னு எல்லாத்தையும் தூக்கி கீழே வச்சுட்டு கொஞ்ச நேரம் அவள் சந்தோஷத்துக்காக இறங்கி வாங்க மாமா. பாவம் மாமா, இன்னும் வாழ்க்கையில் அவள் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கணும்னு என்ன தலையெடுத்து. அவளுக்கு அமைஞ்ச கல்யாண வாழ்க்கை நல்லபடியாக அமைஞ்சிருச்சு. ஆனால் பிறந்த வீட்டிலேருந்து கொடுக்க வேண்டிய சிகரும் கொடுக்க வேண்டிய மரியாதையும் ஒரு பொண்ணுக்கு கிடைச்சாதான் புகுந்த வீட்டில் அவள் நிம்மதியாக வாழ முடியும். என்னதான் சுற்றி உள்ளவங்களாம் நல்லவங்களா இருந்தாலும் பெத்த வீட்லேயே உன்னைய மதிக்கலையேடி. இத்தனை வருஷம் ஆகியும் உன்னைய எட்டி கூட பார்க்கலையேடி. அந்தளவுக்கு நீ அவங்களுக்கு பாரமாக இருக்கியா? உன்னைய தண்ணி தெளித்து விட்ட மாதிரி உன்னைய விட்டுட்டாங்களேன்னு ஒரு வார்த்தை யாரும் சொல்ல மாட்டாங்களா மாமா? அதை பற்றியெல்லாம் நீங்கள் யோசிக்கிறீங்களா? பக்கத்து ஊரில் கண்ணுக்கு தெரியாமல் இருந்தாலும் பரவாயில்ல, ஏதோ கண்ணு கட்டாத தூரத்தில் இருக்கா, அவளை பற்றி நம்ம கவலைப்பட தேவையில்லைன்னு நம்ம வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கலாம். ஆனால் கண்ணுக்குள்ளேயே வச்சுட்டு இப்படி அவளை காணாமல் விட்டா கஷ்டம் என்னவோ அவளுக்கு தான் மாமா. என்னம்மா ரசத்தி, என்ன பிரச்சனை? ராசே, என்ன இன்னைக்கு மாந்தோப்புக்கு மாங்காய் பறிக்க ஆளுவ வரவ, நீ இங்கே இருக்க? நான் போகணுமா முத்து? இந்த இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு போறேன். ஏமாம்மா, இவ்வளோ நேரம் செவிட கலந்து சங்கு ஊதுன மாதிரி உங்களுக்கு நான் சொன்னதெல்லாம் கொஞ்சம் கூட காதில் கேட்கலையா? இதான் மாந்தோப்புக்கு போறேன்னு சொல்றிய. இப்போ நீங்கள் கோயிலுக்கு வர போறீங்களா இல்லையா? நீங்கள் வரலனாலும் உங்கள் இடத்துலேருந்து நான் போய் அங்கே நிற்க தான் போகிறேன். வெறுங்கைய வச்சு முழம் போடுறதை விட்டுவிட்டு போய் வேலை எதுவும் இருந்தா பாரு. என்ன நான் வெறுங்கையை வச்சு முழம் போட்டுக்கிட்டு நிற்கிறேனா? என்ன பேச்சு இதெல்லாம்? என்ன ஆச்சுப்பா? என்னடியம்மா ஆச்சே? அதாம்மா அந்த காது குத்து. என்ன நாத்தனா வீட்டு காரியத்துக்கு போக முடியலன்னு சண்டை போட்டுக்கிட்டு நிக்கிறிய ரசத்தி உன் புருஷங்கிட்ட? இன்னைக்கு தங்க வீட்டுல பத்திரிக்கை படைக்கிறாங்கல்ல குலதெய்வத்துக்கு. ராசே, நீ அங்க போகலையா? உன்னைய கூப்பிட்டாவனு கேள்விப்பட்டேன். உன் மச்சாங்கர உன்னைய ஆளை மறுத்துக்கிட்டு நின்று கூப்பிட்டானமே. ஏடி சும்மா இருட்டி. ஏன் ராசே, நான் உங்ககிட்ட எவ்வளோ தூரம் எடுத்து சொன்னேன், இந்த மாதிரியெல்லாம் செய்யக்கூடாது. 4 பேர் நம்மளை பற்றி 4 விதமாக பேசுவாங்க. சும்மா போய் தலையை காட்டிட்டு வாயா. மறுபடி காது குத்துக்கு வந்து பத்திரிக்கை வச்சா போகலாம். இப்போ என்ன, அவைய வீட்டு காரியத்துக்கு போகிற மாதிரி போகாதியே, 2 பேரும் கோயிலுக்கு போகிற மாதிரி போயிட்டு வாங்க. ஆமாம் மாமா, அத்தை சொல்கிற மாதிரி காரியத்துக்கு போகிற மாதிரி நம்ம போவேணாம். எதாச்சியாக கோயிலுக்கு போகிற மாதிரி போய் அப்படியே அதில் கலந்துக்கிட்டு வரலாம். முத்து, நீ சொல்லுமா, நீ என்ன சொல்ற? நான் சொல்கிறதுக்கு என்ன இருக்குது? 1000 தான் இருந்தாலும் அவள் தான் உன் கூட பிறந்த தங்கச்சி. அவளுக்காக நீ செய்யலன்னா அப்புறம் என்னைய யாரும் எதுவும் சொல்லுவாங்கல்ல.
என்னால உங்களுக்குள்ள பந்தம் எதுக்கு விட்டு போகணும்? போங்க போங்க. எதுவும் செலவுக்கு ரூபா வேணுமா? இன்னைக்கு வேற மாந்தப்பு வேலைக்கு நீ போகல. நாளைக்கு உன் பொண்டாட்டி குழுவுக்கு ரூபா கட்டணும். இப்போ உன் தங்கச்சி வீட்டுக்கு போக கொடுக்க ரூபா வேணும். ஐயோ, எவ்வளவு செலவு இருக்கு பாரு கடவுளே. காசை மிச்சம் படிக்கலாம், எதுவும் சேர்த்து வைக்கலாம்னு பார்த்தா ஒன்னுத்துக்கும் ஆகாது போல இருக்கு. ஒண்ணு மேல ஒண்ணு செலவு உங்களுக்கு வந்துகிட்டே இருக்க. குடும்பம்னா செலவு வரத்தான் செய்யும். புருஷன் வீட்டுல போய் கொடுத்து நிறுத்து 4-5 பிள்ளை பெத்து அதுக்கு ஆக்கி இறக்கி போட்டு சுத்தி இருக்கிற சொந்த பந்தத்துக்கு எதுவும் 4-5 நல்லது கெட்டது செஞ்சா தானே உனக்கு குடும்பம்னா என்ன தெரியும், செலவுனா என்னன்னு தெரியும். காலத்துக்கும் ஆத்தா வீட்லயே உட்காந்து கிடக்குறது. செலவு இங்க உட்காந்து என்னத்தை மிச்சம் முடிக்க போறாலோ தெரியல. என்ன ராசாத்தி என்னவோ மனமனங்கிற, எதுவும் காதுல விழல. அதுவா திருவாரூர் வர போய் தேடி எடுத்தாலும் உங்களை மாதிரி செலவுல மிச்சம் முடிக்கிற ஆளை எங்கேயும் பார்க்க முடியாது. அதான் என் மைனி இல்லைன்னா இந்த குடும்பத்தோட நிலைமை என்ன ஆகும்னு பெருமையா பேசிக்கிட்டேன். அதை வெளியே சொல்லலாம்ல. வெளியே வா. சொன்னா வெக்க கேடு. என்னது வெளியே சொன்னா அப்புறம் நீங்க வெக்கப்படுவிய. அதுக்குதான் அம்மா எவ்வளோம்மா கொடுத்து அனுப்புறது? ஏப்பா இந்தா நீ போய் ரெடி ஆயிட்டு வா. முத்தையா உங்ககிட்ட இருக்கிற அந்த ரோஸ் உலர் பட்டு செலியும் நான் 2 தங்கச்சங்கலி இருக்கு பாரு, அதையும் எடுத்து உன் மைனிக்கிட்ட கொடு. பத்திரமா போட்டுக்கிட்டு போயிட்டு வருவாவள. அவ என்ன சின்ன குழந்தையடி, கொடுத்து அனுப்பு. அவகிட்ட எதுவும் இல்லைனாலும் 4 பேருக்கு முன்னாடி போய் நிக்கையில நம்ம குடும்பத்து மான மரியாதை தானே போகும். குடு என்னடி ரோஸ் புடவை வேணாமா? இந்த மயில் கலர்ல இருக்குமே அது வேணுமா? அந்த பட்டு புடவையோட விலை என்னடி முத்து? மயில் பட்ட புடவை 45,000, இந்த ரோஸ் புடவை 30,000. எல்லாம் விலை கூடுதல் புடவை தாண்டி. 20,000க்கு மேலதான் என் மாவ புடவை எடுப்பா, தெரியுமில்ல உனக்கு? எத்த இந்த நான் என் சிலையே கட்டிக்கிட்டு போறேன், அதெல்லாம் ஒன்றும் எனக்கு வேண்டாம். உன் பொண்டாட்டிக்கிட்ட 500 ரூபாய்க்கு மேல ஏதாவது ஒரு புடவை இருக்கா? அந்த புடவையை கட்டிக்கிட்டு போன்னு சொன்னா என்னமா இப்படி இருமாப்பு காட்டுற? ஏன் கட்டிக்கிட்டு போனா என் மொப புடவைன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிருமா? அவளே குடுக்கறன்னு சொல்லும் பொழுது அம்மா அத வேணாட்டாக்கல்ல, அப்புறம் என்னதான் உழுந்தாலும் பிறண்டாலும் ஒரு சிலருக்கு ஒற்ற மண்ணு தான் ஒட்டும். அது போலதான் மயனியும். என்ன சொல்றதுன்னு தெரியல. பெரியவங்க பேச்சை கேட்கணும்னு கொஞ்சமாவது கேட்கறல பாரு. ஏன்டா இப்படி இருக்கா? நான் சொன்ன அந்த பேச்சுக்கு மறு பேச்சு தான் பேசுறாவ. அம்மா தான் சொல்றாங்கல்ல. ஏங்க என்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சுக்கிட்டு தான் நான் வர முடியும். என்கிட்ட இல்லன்றதுக்காக எதுக்கு உங்க தங்கச்சிக்கிட்ட நான் கடை வாங்கி போட்டுக்கிட்டு வரணும்? அம்மா உன் மருமவ என்கிட்ட வாங்கி போடுறத அசிங்கம்னு நினைக்கிறாங்க போல இருக்கு. என்னதான் இருந்தாலும் அவங்க வேற நான் வேற இல்லையா? ஏன்டி என்ன ஆச்சு உனக்கு? என்னம்மா நீங்களும் புரிஞ்சுக்காம? அவையதான் கொடுக்குறேங்கிறாங்கல்ல, வாங்கி போடுறதுல என்ன உனக்கு பிரச்சனை? நீ பேசுறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல மாமா. முத்து சேலையும் நகையும் கொண்டு வா, நான் கொடுக்குறேன். சரி எடுத்துட்டு வரேன். எவ்வளவு ரூபா வேணும்னு கேட்டேன். என்கிட்ட கேட்டா நான் என்ன சொல்றது? அம்மா கிட்டயே கேளுமா. அம்மா உன்ன மாதிரி ஒரு ஆளு உலகத்திலயும் தேடினாலும் கிடைக்காதுமா. அவங்க 2 பேரையும் கோயிலுக்கு போகவே விடக்கூடாதுன்னு சொல்லி இப்ப என் புது புடவை என் நகையெல்லாம் உன் மருமகளுக்கு கொடுக்க சொல்றல. இந்தாரு முத்தே, நான் நேத்தியே சொல்லிட்டேன், அவையெல்லாம் அனுப்ப விடாம பண்றது உன் திறமை. என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாதுதான். இப்ப என்னடா பண்றது? அவைகளுக்கு சேலை நகை எல்லாம் கொடுக்கணும் வேற. ஏண்டி எல்லாத்தையும் நான் உனக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்கணும்? சுய புத்தி உனக்கு கிடையாதா? கொஞ்சமாவது மூளையை பயன்படுத்து. மூளையை பயன்படுத்தணுமா? மூளைனா என்னன்னு கேக்குறியா? அதெல்லாம் உனக்கு இருந்தா தானே. வா நல்ல ஐடியாவில் இருக்கு. ரசத்தி என்ன வேணும்? பூ வாங்கினீல எல்லாத்தையும் சாமிக்கு போட்டுட்டீங்களா இல்ல வச்சிருக்கீங்களா மிச்சன்னு கேட்க வந்தேன். இருக்கு எல்லாம் இருக்கு. நீங்க இன்னைக்கு போவீங்கன்னு தெரிஞ்சதா உங்களுக்கு 4 முழம் பூ எடுத்து வச்சிருக்கேன். எல்லாம் புரிச்சுலதான் இருக்கு. போங்க. ஆத்தல் மாவுல முழிக்கிற முறையே சரியில்லை. அம்மா மைனி இன்னும் சேலை கட்டாம இருக்கா பாரு, சீக்கிரம் கொண்டு கொடு. இந்த சேலை வேற மடிப்பு நல்லா வராது. இந்த வார மைனி, இந்த வாரேன். இந்த மயில் படவைக்கு நீல கலர் ஜாக்கெட் வச்சிருந்தீங்க பாருங்க, அது போட்டுக்கோங்க, நல்லா இருக்கும் உங்களுக்கு. என்ன அண்ணா இன்னும் வர காணோம்? அண்ணா வருவார்ல இவரு சொன்னாரு. அண்ணா வருமா வராதா என்னன்னு தெரியலையே. தங்கம் அங்க எல்லாரும் உன்னை காணும்னு தேடுறாவ, நீங்க என்னடி செய்யற? நான் அவரை தானே பாக்குறேங்க. ஐயோ ஏய் வருவாரு வாடி. அதான் வரட்டுமே. ஏய் இன்னும் 10 நிமிஷத்துல சாமிக்கு படைக்கலன்னு அடுத்து ராவு காலம் ஆரம்பிச்சிடன்னு சொல்றாங்க, வாடி. எங்க அண்ணா வரட்டுமே. ஏண்டி என்னடி இப்போ உனக்கு பிரச்சனை? நமக்காக வந்திருக்க அத்தனை பேர் உனக்கு தேவையில்ல, உன் அண்ணன் வராதுதான் இப்போ உனக்கு குறையா? இத்தனை வருஷம் எல்லாத்துக்கும் உன் அண்ணன் வந்து நின்றுக்கிட்டு தான் இருந்தானா? ஏங்க இத்தனை வருஷம் வேற எப்போ வேற. நான் உங்களை காதலிச்சு கல்யாணம் பண்ணதுக்கு என்னையே தண்டிக்கலாம். என் பிள்ளைங்க என்னங்க பண்ணுச்சு? அறியாத வயசுல அதுகளுக்கு பிறந்த நாள் வைக்கும்போது கூட என் அண்ணனும் மைனியும் வரல. இப்போ அதுவே விவரம் தெரிஞ்சு அதுகளுக்கு காது குத்துன்னு ஒன்று வைக்க போகிறோம். அதுக்காகவும் அவங்க வரலனா இன்னும் எத்தனை நாள் தான் இப்படியே என் அண்ணன் என் மேலே கோபமா இருப்பாரு? தங்கம் உன்கிட்ட சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை, இதோ அன்னைக்கு நான் கூப்பிட்டதுக்காக உன் அண்ணன் வேறேன்னு சொன்னான், அவ்வளவுதான். அதை நம்பிக்கிட்டு நீ ஊர் முழுக்க தொண்டரை அடிச்சுக்கிட்டு நிக்கிற. வா தங்கம் உள்ள போய் வேலையெல்லாம் பார்க்கலாம். அம்மா பாவம் ஒரு ஆளா கடந்து கஷ்டப்படுறாங்க. ஏய் இங்க சொந்தக்காரங்களாம் வந்திருக்காங்க, நீ உன் அண்ணன் வரலன்றதுக்காக இந்த மாதிரி மூஞ்ச தூக்கி வச்சுக்கிட்டு நின்ன பாக்குறவங்களாம் என்னையும் என் அம்மாவை தான் தப்பா நினைப்பாங்க. ஏங்க அப்போ உங்க சொந்தக்காரங்களாம் என் அண்ணன் வரலன்னா தப்பா நினைக்க மாட்டாங்களா? இங்க பாரு தங்கம், எனக்கு வேண்டியவங்களாம் வந்துட்டாங்க,
என் பிள்ளைவ நல்லா இருக்கணும், அதுகளுக்கு நல்லது செய்யணும்னு யாரெல்லாம் நினைக்கிறாங்களோ அவங்களாம் முன்ன வந்து நிக்கிறாங்க. எனக்கு அவங்க போதும். சும்மா பகல் கனவு கண்டுக்கிட்டு இங்கே பைத்திய மாதிரி புலம்பிக்கிட்டு நிக்கிறத விட்டுப்புட்டு வந்து சாமிக்கு படைக்கிற வேலையை பாரு. எங்க நீங்க பேசுறதெல்லாம் சரிதான், நீங்க கோவப்படுறதும் சரிதான், அதை நான் தப்புன்னு சொல்லலை. இன்னும் ஒரு 5 நிமிஷம் என் அண்ணனுக்காக என்ன வருவார்னு என் மனசு சொல்லுதுங்க. கண்டிப்பா வருவாருங்க. சரி, என்னமோ பண்ணு, நான் போறேன்ல. 5 நிமிஷம் தான் வெயிட் பண்ணுவேன், அதுக்குள்ளே நீயே வந்துடணும், சரியா? என் அம்மா வேற உள்ள கடந்து கத்துறாங்க. அத்தைகிட்ட ஏதாவது சொல்லி சமாளிங்க எனக்காக. உனக்காக தான் நான் ஏதோ பண்றேன், ஆனா நீ என்ன கொஞ்சம் கூட புரிஞ்சுக்க மாட்டேங்கிற. கண்டிப்பா அண்ணன் வருவாருங்க, நிச்சயம் வருவாருன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. சரி தங்கம், சரி. இதுக்கு மட்டும் என் அண்ணன் வரல, இனி நான் உயிரோடவே இருக்க மாட்டேன். இன்னும் 5 நிமிஷம் தான் வெயிட் பண்ணுவேன். என் அண்ணா வருவாரா வரமாட்டாரா, கடவுள் தான் அதுக்கு பதில் சொல்லணும். முத்தே, துணி நகையெல்லாம் எடுத்து கொடுத்துட்டியாமா? அம்மா கொடுத்துட்டம்மா. முத்தே, முத்து என்னம்மா இது கழுற? என்னாச்சு? அம்மா அம்மா என்னன்னு தெரியலம்மா, திடீர்னு நெஞ்ச வலிக்குதுமா. அம்மா என்னடி சொல்ற, நெஞ்சு வலிக்குதா? ஆமாம்மா, என்னால வலி தாங்க முடியலம்மா. அம்மா நெஞ்சு வலிக்கிறத பார்த்தா நான் செத்துருவோம் போல இருக்குமா. ஐயோ, என் பிள்ளைக்கு என்னாச்சுன்னு தெரியலையே, நல்லா பேசிக்கிட்டு இருந்தவ நெஞ்சு வலிக்குதுன்னு சொல்றாளே. ராசே, ஏ ராசே. அம்மா வேணாம்மா வேணாம்மா, யாரையும் கூப்பிட வேணாம்மா. அவங்க இப்போதான் ஒரு நல்ல காரியத்துக்காக போறாங்க, நம்ம ஏமா தடையா இருக்கணும்? ஆண்டி நீ நெஞ்சு வலியில துடிக்கிற, உன்னையும் கண்டு என்னடி அவங்களுக்கு நல்லது? ஐயோ என் பிள்ளைக்கு என்னாச்சுன்னு தெரியலையே. ஐயோ ஐயோ, என்ன என் பிள்ளை அப்படியே சாஞ்சு விட்டா? அடைய முத்து, அடைய முத்து, என் சொத்து நீ தாண்டி, என்னை விட்டுட்டு போயிடாதடி. ஏய் என்னடி நீ இப்படி கிடக்குற? ஐயோ என் பிள்ளைக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, இப்படி சரிஞ்சு கிடக்குறாளே. ஐயோ என்னம்மா, என்னாச்சு என்னாச்சு? ஏ சாமி, உன் தங்கச்சிய பாரியா, உன் தங்கச்சி எந்த நிலைமையில கிடக்குறான்னு பாரியா. என்னம்மா ஆச்சு? இப்பதானே நல்லா இருந்தா, என்னாச்சு? நெஞ்சு வலிக்குதுன்னு நெஞ்சு பிடிச்சிக்கிட்டு உக்காந்தா அப்படியே மயங்கி விழுந்துட்டாயா. எனக்கு பயமா இருக்குயா, எனக்கு பயமா இருக்கு. வீடு வீடு வீடுன்னு வீட்டுக்காக உழைச்சி உடம்பு பார்க்காம இப்ப ஹார்ட் அட்டாக் வந்துருச்சா என்னன்னு தெரியலையே என் பிள்ளைக்கு. என்னம்மா சொல்ற? நெஞ்சு வலியா? முத்து முத்து முத்து, அண்ணனை பாருமா. இனி முத்து திரும்பி வரமாட்டா போல. ஐயோ முத்து. ஏம்மா சித்த இருமா, அழாதம்மா அழாதம்மா. ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போய் என்னன்னு பார்க்கலாமா? ஒன்றும் ஆகாதம்மா. என்னப்பா, நீ நல்ல காரியத்துக்காக இப்பதான் பல வருஷம் கழிச்சு உன் தங்கச்சி வீட்டு விசேஷத்துக்கு கிளம்புற. நீ எதுவும் செய்ய வேண்டாயா, நீ கிளம்பு. நான் யாரையாவது வச்சு பாக்குறேன். இல்லைண்ணா என் பிள்ளை அப்படியே கிடக்கட்டும். ஏம்மா தங்கச்சி இப்படி கிடக்கும்போது நான் எப்படி வாங்க போறது? இல்லையா வேணாயா, நீ கிளம்பியா, எனக்கு நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருக்கே. ஐயா அம்மா அம்மா அம்மா, தங்கச்சி அம்மா. ஐயோ என்னாச்சுன்னு தெரியல, நெஞ்சு வலியில விழுந்து கிடக்குறாங்களே. சதி ரசதி, மாமா கிளம்பிட்டீங்களா, போலாமா? என்ன மாமா என்னாச்சு? ஏம்மா என்னன்னு தெரியலம்மா, 2 பேரும் நெஞ்சு வலின்னு வாங்கி விழுந்துட்டாங்கம்மா. எனக்கு பயமா இருக்குமா. என்னது 2 பேருக்கும் நெஞ்சு வலியா? என்ன சொல்றீங்க? ஆமாம்மா, முதல்ல முத்து தான் நெஞ்சு வலிக்குன்னு உட்காந்து அப்படியே மயங்கி விழுந்தாளாம். அம்மா இப்பந்தான் என் கண்ணு முன்னாடி மயங்கி விழுந்தாங்கம்மா. என்ன மாமா, 2 பேரும் மயங்கி விழுந்துட்டாங்களா? 2 பேரும் உயிரோட தான் இருக்காங்களா, செத்துட்டாங்களா? என்னடி என்ன சொல்ற? இல்ல மாமா, 2 பேரும் மூச்சு பிச்சு இல்லாம கிடக்குறாங்களே, அதுக்கு தான் பார்த்தேன். என்ன மூச்சு பிச்சே காணோம்? ஆமா, எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு. 2 பேரும் நெஞ்சு வலியில செத்துட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். நான் அடியும் துடிக்கல, மூச்சு வரல மாமா. என்னடி சொல்ற? அம்மாவும் தங்கச்சியும் செத்துட்டாங்களா? ஆமா மாமா, 2 பேரும் மூச்சு பிச்சு இல்லாம கிடக்குறாங்க மாமா.